வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஈழத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான வெரி அலர்ட் நியூஸா முக்கியமான நியூஸ் உண்டு. நான் இது இந்த ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி இந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைவ் போடையில் அது மாதிரி ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ இதை நான் ஷேர் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு வரேன். இந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வரேன். தமிழுக்கு போயிட்டு அவசரமான அறிவித்தல் ரைட், அதை ஷேர் பண்ணியாச்சு. என்னென்றால் நான் வந்து திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன். இங்கே அதாவது தானா சேர்ந்த ஒரு கொஞ்சம் ஜுவான் மற்றது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக நிற்கணும். ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் இப்போ இன்றைக்கு வியாழக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது. அதாவது வந்து எங்களோட கான்ஸ்டியூஷனை மாற்ற போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடும். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடும். அதுக்கு நாளைக்கு 11 மணி மீட்டிங் இருக்கிறபடியே நான் போயில்லை. ஸோ நான் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோன்னா அது கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபா பெறுமதியான காசு வந்திருக்குது. அதை வந்து நாங்கள் மருத்துவ தொகைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறேன். மாறி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாமல் எந்த சென்டரில் என்றால் அங்கே ஒரு போயிட்ட போய் இந்த சாமானை மட்டும் வேண்டு சொல்லியிருக்கிறேன். அப்படி செய்திருக்கிறேன். ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில 3 யூடியூபர்ஸை வந்து ஒரு யூடியூபரை வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போயிட்டு என்றால் ஒரு அக்கௌண்ட் கோல் எடுத்தோன்னா அவருக்கு உங்கள்கிட்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் என்று சொல்லியிருந்தவா. அப்போ நான் அந்த கண்டேக்க மறந்தபடியே அவருக்கு ஷுவர் இல்லாமல் இதாக போயிட்டுது. முக்கியமாக அது 2 யூடியூபர்ஸ். அதில் அந்த 2வது யூடியூபரும் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ காசு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு யூடியூபர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், பேர் சொல்லல. அவர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அதாவது வந்து நான் அர்ச்சுனாண்ட டீம் தான் சொல்லி கனவேட்ட காசு வென்றதாகவும், அப்போ அங்கே இருக்க வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இவன் நான் அனுப்பின காசுக்கு, நான் இங்கேருந்து அனுப்பின அல்லது இங்கேருந்து வேண்ட சொன்ன காசுக்கும் சம்மந்தப்பட்ட யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்தேனான்னு சொல்லி இவ்வளவு கொடுத்துருக்கேன் மக்களை பார்த்துக்கொள்ளுமா நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களோட பாய்ஸுக்கு அனுப்பின காசுக்கும் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு இதுவரை ஆளும் ஒரு 3-4 மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருந்தக்கூடிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழ் உறவுகள் என்ன வச்சிருந்த அன்புக்கும் அதோட என்ன வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம். அவர் அர்ச்சுனா பிளவிட மாட்டான், எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான், தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான், காசு அடிக்க மாட்டான், ஏதோ ஒரு முரட்டு நம்பிக்கை ஒன்று இல்லை வச்சிருந்தவன். அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிவினா நீ இப்படி கொஞ்சம் எல்லாம் காசு உழைச்சி கொண்டு போயிடுவேன். அப்போ நான் யோசிக்கிறேன், அர்ச்சுனான்ற பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு கள்ளன் என்ற பேராக இருக்காது, ஆக்கள் காசு அடிச்சா இருக்காது. அப்புறம் நான் கனதோட போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க 077-556-99-24 என்னுடைய மொபைல் நம்பர் 077 அல்லது 94-77-556-99-24. அப்போ என்னென்றால் அந்த ஒரு யூடியூபர் மட்டும் முக்கியமாக 2 யூடியூபர்ஸ் வந்து என்னால் வளர்ந்தவையோ என்ன வளர்த்தவையோ ஆண்டு வளர்த்தான் தெரியும். அதில் ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நேரடியாக நீங்கள் காசு அனுப்புறீங்க என்று கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இப்போ நான் எனக்கு வந்து காசு முழுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன். ஸோ நான் அந்த இன்றைக்கு பின்னரம் 5 மணியோட நாங்கள் எங்களுடைய அந்த நிவாரண பணிகளை நிறுத்த சொல்லியிருக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ஏர்ஜென்ட்டாக நின்று வேலை செய்த பாய்ஸ்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுது, இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு பின்னேரம் 5 மணியோட, அதாவது வியாழக்கிழமை பின்னேரோட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனால், அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸால் நின்று வேலை செய்கிறபடிகள் அவங்க ஒரு சில காசு இல்லாமல் ஒன்றும் சும்மா வேலைகிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் காசு அனுப்புறதும் இல்லை. ஸோ இது நான் அர்ச்சுனாண்ட டீம்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ரூபா காசு, ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபா வேண்டினால்
இப்போ நான் கூட உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணுறீங்கள உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல கோபம் கால் பண்ணி பேசுகிறீங்க ஏன் கோல் ஆன்சர் பண்ணுறீங்க என்ன பார்லிமெண்ட்டில் நிற்கிற நேரத்தில் வந்து என்னால் கோலில் ஆன்சர் பண்ணலாம் இருக்குது அப்படியும் இருக்காமல் இன்றைக்கு கணவரோட பார்லிமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த மண்ணாமரோட காய்ச்சி வந்தேன் அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதால் இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபருக்கும் நீங்கள் அனுப்புகிற காசு வந்து என்னுடைய பேரில் அர்ச்சுனாட டீம் அர்ச்சுனாக்கு இது கொடுக்குறேன்ட்டு இந்த நேரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மற்ற யூடியூபர்ஸ் சகல யூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா யூடியூபர்ஸும் அடுத்து இதை போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் போட்டு போடுங்க. இன்றைக்கு 12ஆம் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல. நாளண்டைக்கு சனிக்கிழமை விடிய வந்து அது சம்மந்தமாக ஆராய்ஞ்சு எவ்வளோ காசு வந்து எவ்வளோ செலவழிச்சினீங்கன்ற பில் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் தர மறப்பார் என்றால் உங்களுக்கே தெரியும். தம்பிராசான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல, வன்னிமேந்திரன் சொன்னால் நீங்கள் கேட்கல, வாலா விக்னேஸ்வரன் சொன்னால் நீங்கள் கேட்கல. அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லேக்கல, நீங்கள் கேட்கல. என்னதான் பிள்ளை பைத்தியம் மட்டும் சொன்னீங்க. கடைசியா எல்லாருமே காலத்தோட தாங்கள் எப்படிப்பட்ட கலர்ன்றதை காட்டி போட்டு போயிருக்கணும். ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்றது, நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்பு விடையில. அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் அர்ச்சுனா டீம் மட்டும் வந்திருக்கேன். அந்த வீடியோ எடுத்து நான் விட்டு திரும்ப இன்றைக்கும் இந்த நேற்றைய காலமே படிய மெசேஜ் பண்ண தம்பி இந்த வாரம் 50 நேரம் 1 லட்சம் ரூபாய்க்கு இது அதாவது என்ன சொல்றது அந்த 50 நேரம் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உண்ட நிரந்தர வருமானத்தை இழக்காத. நான் நீ துரோகி என்று சொன்னா அது காலத்து போதில் உண்மையாவே தெரிஞ்சிடும் என்று சொல்லி ஒரு 2 பேருக்கு கால் பண்ணி சொன்னா நான் ஒரு ஆள் சரண்டர் பண்ணிட்டு அண்ணா எனக்கு ஒரு 65,000 ரூபாயும் அதோட இன்னொரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசும் 1 லட்சம் ரூபாய்க்கும் உங்கள்ட்ட தர அண்ணாக்கோட போடுங்க என்னோட தர வேண்டாம் வேலையிறாங்க படியில் அவங்கள்ட்ட 2 படியில் கூட்டின்னு போய் சாமானை வேணுங்கோ அந்த சாமானை வேண்டிட்டு கொண்டே கொடுங்கன்னு சொல்லி நம்பித்தான் விட்டேன் நான். அப்போ இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நான் அர்ச்சுனாட டீம் என்று சொல்லி காசுல நேர வேண்டி நின்று வேலை செய்யறபடியாக சொல்றாங்க. இப்போ 1 லட்சம் வந்திருக்குன்னு காட்டுறாரு, ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வேண்டுறாரு இல்ல. திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான தான் வேண்டினான்ட்டு கொடுத்து வீடியோ தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய இந்த வீடியோ போடலாம். அதாவது வந்து உங்களுக்கே தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தா அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு மேலேயும் பொறுக்க இயலாது. என்னென்றால் இப்போ நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை, பட் நீங்கள் அந்த உதவி செய்தேன்னு சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவி இல்லை. நீங்கள் என்னாலேயும் உதவி பெற்றீங்க, உங்களால் நான் வளர்ந்தேன்னா நான் அதை மறக்கிறேன். நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விளக்கேற்றுறதுக்கு கூப்பிட்டுருக்கேன், அந்த உங்களுக்கு ஒரு மரியாதை தந்திருக்கிறேன் நான். ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போகிற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு அர்ச்சுனால டீம் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் காசு சேர்க்கணும் என்று சொல்லி வந்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க. பல தடவை தொடர்பு எடுக்கவில்லை, சர்வீஸில் ஃபோன் எடுக்கும். அண்ணா நீங்கள் எனக்கு மெசேஜை போடுங்க, பார்லிமெண்ட்லேருந்து எல்லாரோடையும் கதைக்கலாது. இதை வேறவா ஒவ்வொருத்தரோடையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன். தனித்தனி ஒரு ஆள் கோல் பண்ணாக்கள் திருப்பியும் எடுத்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். 7 மணி வரைக்கும் காய்ச்சி கொண்டிருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபராவது என்னுடைய பேரை பாவிச்சு அர்ச்சுனாவினுடைய டீம் என்று சொல்லி பஃப்ரா டீம் என்று சொல்லி காசு ஏற்பாரா இருந்தால் சட்ட நடவடிக்கை மோசமாக எடுக்கப்படும். அவருடைய பேங்க் அக்கௌண்ட் முழுக்க செக் பண்ணப்படும். அவருக்குரிய இதுகள் போய் பார்க்கப்படும். அவர் வேணா ஹாசன் முடுக்கவே வழியால் எடுக்கலும். என்னால் நான் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறேன், விளங்கிக் கொள்ளுங்கோ. தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸை தயவு செய்து பகிருங்கோ. என்னென்றால் இந்த ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற காசுகள் வந்து அப்படியே பிழையான வழியில ஒரு சில பேர் பேங்க்களில் போய் சேருது. அவர்கள் என்னுடைய பேரை பாவச்சு அர்ச்சுனா டீம் பாவச்சு வீடியோக்கள் அர்ச்சுனாக்கு வந்த காசு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்துருந்தேன். அர்ச்சுனாக்கு வந்த காசு அமெரிக்காவில இருந்து அர்ச்சுனாக்கு அனுப்பப்படும். எனக்கு அமெரிக்காவில இருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கால் பண்ணவும் இல்லை, கதைக்கவும் இல்லை, எனக்கு அனுப்பவும் இல்லை. ஸோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். மது பிளாக்குக்கு இது லாஸ்ட் வார்னிங். என்னுடைய பேர் பாவிச்சு தம்பி நீங்கள் யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணினாண்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் பெருமை இருந்தால் 2-3 பேர் அனுப்பிட்டோம். மற்றது விஜிதரன் ஒத்துக்கொண்டுட்டார், தான் மாறி வேண்டிட்டேன்னு சொல்லி அவர் சாமான் வேண்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. மது பிளாக் நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு துரோகிப்பட்ட நான் கொடுக்க விரும்பல. ஆனால் நீங்கள் நிற்கக்கூடாது, நான் யூடியூப் வச்சிருக்கேன் தானே நின்று பிடிப்பேன் ஒரு வழக்கு காணும் எனக்கு உங்களோட வாயை மூடுறதுக்கு. ஆனால் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும்.
என்னுடைய பேரை பாவிச்சு அர்ச்சுனாண்ட டீம்னு சொல்லி நீங்கள் எந்த இதுவும் எடுக்க இயலாது, எந்த பண கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபட இயலாது. இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உருவாக்கின ஒரு பேர். அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வழியால் கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கெல்லாம் வச்சுருக்கேன் கதை வரைக்கல. அது சம்மந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபோன் நம்பர் வந்து 077 556 99 24. அதை விட 076, அது வந்து ஃபாரின் மட்டும்தான் நான் பண்ணுவேன், ஃபாரின் மட்டும்தான் நான் பண்ணுவேன். 076 107 106 5. அது லோக்கல் கோர்ஸ் ஆண்டு பண்ணுறதுக்கு 2 ஃபோனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன். ஃபாரின்ல இருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் 077 556 99 24. வேறு லோக்கல்ல இருந்து வந்தால் பாக் பண்ணுவேன். லோக்கலில் இருக்கிறவங்க இலங்கையில் இருக்கிறார்கள் 076 107 106 5. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டால் நான் ஆன்சர் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும், நீங்கள் யாருன்னு டீட்டெயில் தெரியணும். சும்மா மாட்டுக்குட்டியின் ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் பிளாக் பண்ணப்படும். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.